ஹலோ சைராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ அம்மா எப்பவுமே மிஷின்ல தானே போடுவீங்க. இன்னைக்கு என்ன மிஷினே இல்லாம நின்னுட்டு இருக்கோம். இன்னைக்குமா கையில ஒரு ஹேண்ட்பேக் போட்டிருந்தேன். இந்த ஹேண்ட்பேக் போட்டு கையிலேயே ஓ போட்டு காட்டலான்னு பாரு, இந்த த்ரெட்டு வாங்கியிருக்கேன். உனக்கும் ஒன்று இருக்குமா? நீயும் அதை பார்த்து கத்துக்கோ. நான் போடுறத பார்த்து எப்படின்னு போட்டு காட்டு. சூப்பர். ஸோ வியூவர்ஸ், எனக்கு இது வந்து சூப்பரா இருக்கு. ஆனா இது எப்படி பண்ணணும்னே தெரியாது. ஸோ அம்மா போட போட நான் கத்துக்க போறேன். ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த நூல்லேருந்து இப்படி வச்சு இப்படி அடியில் இது இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஷார்ட் அண்ட் வந்து அடியில போகணும். அடியில் போகணும். சரி, ஓகே. போயிட்டு இது இங்க இங்க இதுல விட்டு இப்படி இழுக்கணும். அவ்வளவுதான். ஓகே, ஒரு நாட் வந்துருச்சு. நாட் வந்துருச்சு. திருப்பியும் இன்னொன்னு இதுல இருந்து இப்படி இழுக்கணும். ஸோ அடியில இருந்தே இழுக்கணும். அடியில இருந்து தான் இழுக்கணும். அடியில இந்த 2 விரல் மட்டும் இப்படி போயிட்டு வர்ற மாதிரி. இந்த இழுக்கிறது வந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈவனா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 8 போட்டுக்கோங்க. 8 லேயர் போட்டுக்கோங்க. சின்ன பேக் பண்றேன். நான் 6 நானும் 6 பண்றேன். சரி, ஓகே. சோ எப்படி கவுண்ட் பண்றது? சொல்றேன் பாருமா. கவுண்ட் பண்றேன். ஒரு இது 1 இருக்கா? 1 2 3 4 5. இன்னும் 1 போடணும். இன்னும் 1 போட்டா 6. இது போட்டியம்மா? இது போட்டுட்டு அடுத்தது திருப்பி இதே மாதிரி. சோ இந்த இதுல இருந்து உள்ள எடுக்கணுமா? இத இங்க இருந்து நெக்ஸ்ட் இதுல இருந்து இத இப்படி வச்சிட்டு இதுல இருந்து தான். சாரி, இதுல இருந்து உள்ள எடுக்கணும். சரி. சோ அதாவது இந்த ஒரு ஹோல் இருந்ததா அதுக்கு நெக்ஸ்ட் நேராவே இப்படி வரும். ஓகே, ஓகே. ரெண்டும் அதுக்கு ஏத்த மாதிரி வரும். இது அப்புறம் இது. ஓகே. சோ ஒண்ணு ஓட்டையா அந்த மாதிரி உள்ள எடுத்தே வரணும். இந்த ஹோல் தான் இப்படி தெரியும் பாருங்க. இந்த ஜட பின்னல் மாதிரி வரும். அந்த ஹோல்ல இருந்து தெரியுது. நூலை எடுக்கணும். சோ கடைசி வரைக்கும் அந்த மாதிரி பண்ணணுமா? ஆமா. ஓகே. 1 2 3 4 5 6 வந்துருச்சா இந்த பக்கம்? ஓகே. இப்ப இந்த இது இருக்குல்ல, இதை இந்த பக்கம் இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பி அந்த ஹோல்லையே இதை எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி. அதே மாதிரி. அப்பப்ப அந்த ஆப்போசிட் சைடுல இருக்கிறதையும் பாத்துக்கணும். ஒரே லெவல்ல இருக்கா அப்படின்னு. எல்லாமே ஒரே ஹைட்ல இருக்கணும். ஓகே. இந்த கடைசில வரும்போது இதுக்குள்ள இருந்து இழுக்கணும். எல்லா ஓட்டையில இருந்தும் இந்த மாதிரி. இந்த பக்கமும் 6 வந்துருச்சு. ஓகே, சூப்பர். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 வந்துருச்சா? சோ பாக்குறதுக்கு ஒரு டர்ட்டில் மாதிரி இருக்கு. இப்படி விட்டானா ஓகே. இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6. ஓகே. இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியது. சோ இத திருப்பிட்டு இப்படி திருப்பிட்டு திருப்பி இதே ஹோல்ல. அதே ஹோல்ல இருந்து எடுக்கணும். ஓகே, ஓகே. எல்லா ஓட்டையில இருந்தும் அதே ஹைட்டுக்கு வரணும். இது இந்த கவுண்ட் வந்து 6 தான் போடணும்னு இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேக் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. அந்த அத்தனை நாட் போட்டா பெரிய பேக் போட்டுக்கலாம். ஓகே. ஈஸியா தான் இருக்கு. ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி.
சோ அம்மா இது அப்படியே ஒரே நூலாவே வருது இல்ல எல்லாமே? ஆமா, So, எதுவுமே கட் பண்ண கட் தேவையில்ல. பண்ண தேவையில்லை, ஜாயின் பண்ண தேவையில்லை, எண்டு வரையிலும் எண்டுல தான் கட் பண்ண வேணும். ஹேண்டில் கூட அப்படியே ஜாயிண்டா இதுலயே போடுறதுதான். ரொம்ப ஈஸி. யாருக்காவது gift கொடுக்கணும்னா கூட டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல கொடுத்துடலாம். வியூவர்ஸ், நீங்க ஏதாவது பார்ட்டிக்கு போறீங்க, ஏதாவது மறந்துட்டீங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி யாருக்காவது ஒரு crochet பேக் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா. நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு அவங்க நினைப்பாங்க. இந்த இந்த நூல் இருக்குல்ல, இது போயிட்டு இப்படி 2 கை உள்ள விட்டுட்டு இது இழுக்க வேண்டியது. அதே மாதிரி நெக்ஸ்ட் சோ சூப்பரா வந்திருக்குமா பேக்? இப்போ பாருங்களேன், இந்த பக்கம் போட்டு முடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன ஹைட் வேணுமோ அது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இதுல இப்படி ஒரு சுத்தி ஒரு ரவுண்டு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்குள்ளார விட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இது பிடி போடணும். ஓகே, ஹேண்டில் அதுக்கு கொஞ்சம் துணி அதுக்கு கொஞ்சம் விட்டுக்கணும். சோ அது உள்ள விட்டு ஹேண்டில் போடணும். சுமார் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இங்க கட் பண்ணிடு. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம இங்க போட்டோம்ல, இது போட்டோம்ல, இதுக்குள்ளார விடணும். இப்படி விட்டுக்கலாம். ஓகே. ஓ, அதே மாதிரி லூப் விட்டு இது எடுத்துடணும். எடுத்துடணும். சரி, அதே அந்த லூப்புக்குள்ளார இது ஃபுல்லா வரணும். சரி சரி, ஓகே ஓகே. இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ரொம்ப இழுத்தோம்னா ஆமா எல்லாமே வந்துரும், இழுத்துக்கும். அதனால இது கேர்ஃபுல்லா போடணும். இப்போ அடுத்த லூப் பாருங்க. ஓகே. சோ ஒரு லூப்லயும் உள்ள விட்டு அதான் ஃபினிஷ் போடுற மாதிரி. ஆமா. எந்த சைடு இழுக்குமோ அந்த சைடுல இத வச்சிட்டோம்னா நமக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியா வரும். ஓகேவா? இதுதான் ஃபிட் பண்றது இதுக்கு. சரி சரி. சோ ஒரு லூப்லயும் அதே மாதிரி விட்டு இந்த மாதிரி ஒரு லூப்லயும் இது ஆமா சூப்பரா முடிஞ்சிருச்சு. சோ ஒரு இதுலயும் போட்டு நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு ஓகே. சோ அதே நூல்லயே தான் இப்போ இது முடிச்சிட்டு வந்தாச்சு இந்த பக்கம். இப்போ இதே நூல்ல தான் ஹேண்டில் பாரு. இதே மாதிரி இப்படி வச்சிட்டு உள்ள இழுக்கணும். ஓகே ஓகே. சோ இது மாதிரி செயின் மாதிரி இப்போ இதை விட்டு பரவாயில்ல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அது எவ்வளவு ஹைட் உங்களுக்கு வேணுமோ ஹேண்டில் அந்த அளவுக்கு இத மாதிரி போட்டுட்டே வர வேண்டியது. ரொம்ப அழகா இருக்குமா. குட்டி நாய்க்குட்டி மாதிரியே இருக்கு பேக். அழகா வந்து ஷோல்டர்ல இப்படி போட்டு போலாம்னு நினைக்கிறேன். சோ ஈஸியா இருக்குல்ல பண்றது மாதிரி. இது வந்து டெக்கரேட்டிவ் பண்ணி
இது உள்ள இந்த மாதிரி வச்சு தைச்சிடலாம் இல்லையா? சூப்பர். இந்த மாதிரி வச்சோன்னா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ கீழே உங்களுக்கு ஏதாவது மேக்னெட்டிக் ஸ்ட்ராப் இல்ல லைனிங் வச்சு ஜிப்பு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். என்ன பார்த்து இது போட்டாங்க, போட்டு அவங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இத பண்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப ஈஸியா ஒரே நூல்ல வந்து பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா சொல்லி கொடுத்ததுக்கு. Thank you for watching. Thank you.